ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இசகாய் லைஃப் அனிமே சீசன் 1 எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராவது பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரு பிரச்சனை இல்லங்க. எப்பயும் போல இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோவை எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லனா நம்ம சேனலோட நேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு அனிமே பார்க்கணும்னு தோணுதோ அப்பலாம் சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதுமே அந்த சேஜோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய டீமன்ஸ் எல்லாம் சிட்டி அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்க. இத பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சிட்டில பார்த்தோம் இல்லையா, அவனுங்க எல்லாம் சில டீமன்ஸ் எல்லாம் போட்டு தள்ளுறானுங்க. ஆனா இந்த இடத்துல கொஞ்சோண்டு டீமன் மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான டீமன்ஸ் இருக்குது. அதனால இதுங்களை பார்த்த உடனே சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்மளால இங்க தனியா சமாளிக்க முடியாது, நம்ம போயிட்டு ஆளுங்களை கூட்டிட்டு வரோம், அதுக்கப்புறம் சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாம் சிட்டி நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க. இவனுங்களை ஃபாலோ பண்ணி இன்னும் கொஞ்சம் டீமன்ஸ் பின்னாடியே வர ஆரம்பிக்குதுங்க. ஆனா இந்த விஷயத்துல எல்லாத்தையும் ஆல்ரெடி நம்ம யூஜி தன்னுடைய ஸ்லைம் மூலியமா பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அதனால நான் இருக்கிற வரைக்கும் இங்க எதுவும் நடக்க கூடாதுன்னு டக்குனு தன்னுடைய ஃபயர்பால் அட்டாக் யூஸ் பண்ணி இதுங்களை அட்டாக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்லைம்ஸ் அந்த இடத்துக்கு வர சொல்லி மத்த எல்லா இடத்தையும் பாதுகாக்க சொல்றான். ஏன்னா அந்த பயபுள்ள எந்தெந்த இடத்துல என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல இல்லையா, அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க, நான் சீக்கிரமா இன்னும் முடிச்சுட்டு வந்துடுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சேஜ் பை எப்படி என் தம்பி நான் தலைக்கு இருந்தாலும் நடக்க போறது யாராலையும் மாத்த முடியாது. ஏன்னா இந்த ஊர் நாளுக்காக பல வருஷமா இந்த இடத்துல நடப்பட்டு கிடந்தேன். ஓ உனக்கு என்ன பத்தி தெரியாதுல, என்ன பத்தி நானே சொல்றேன். நானுமே ஒன்ன மாதிரி ஒரு சமன் பண்ணப்பட்டு இந்த உலகத்துக்கு வந்தவன் தான். அதனால நானும் இந்த உலகத்தை காப்பாற்றணும், இந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா சடனா ஒரு நாள் ஒரு டிராகனுடைய கையில அடிபட்டு சாகுற மாதிரி போயிட்டேன். ஆனா நான் ஹெல்ப் பண்ணி யாருமே எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அன்னைக்கு வரவே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ப்ளூ மூன் சால்வேஷன்ல இருக்கவங்களும் என்னுடைய ஆன்மாவை கண்டுபிடிச்சு என்ன எப்படியே ரெஸ்டைட் பண்ணா போதும், அவங்க நினைக்கிறது நடக்கும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆளு என்ன கையில போட்டுக்கிட்டு இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக நான் பல விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சேன். அதனால நான் சொல்றத கேளு, இப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மான்ஸ்டர்ஸ் டீமன்ஸ் எல்லாமே என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. இதை வச்சுக்கிட்டு என்னால ஒரு புது உலகத்தையே உருவாக்க முடியும். ஏன் அந்த உலகத்துல உனக்கு கூட ஒரு இடத்தை கொடுக்க முடியும். அதனால என் கூட வந்து சேர்ந்துரு, உன நான் ராஜா மாரி பாத்துக்கிறேன்ற மாதிரி டயலாக் விட்டுட்டு இருக்கேன். யூஜி எந்த ஒரு பதிலும் சொல்லாம தன்னுடைய மானிட்டர் மூலியமா எங்கெங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதையும் பாத்துக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா ஒரு சிட்டில மட்டும் அட்டாக் நடக்கல, சுத்தி இருக்கக்கூடிய எல்லா சிட்டிலயும் அட்டாக் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதனாலதான் அவங்க எல்லாருமே என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறத பார்த்து நான் எப்படி சும்மா இருக்குதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பயப்புள்ள இன்னும் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டான். சரி ஓகே, அப்புறம் நம்ம கூட சேர மாட்டான் நாட்டுக்குன்னு நம்ம பவரை காட்டி இவனை நம்மளுக்கு அடிப்படை வைக்கலாம்னு சொல்லிட்டு இவன் திரும்ப அந்த எல் ஃபயர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். ஆனா இந்த தடவை கொஞ்சம் அதிகமான ஃபயரை யூஸ் பண்ணுவோம். யூஜியால இந்த தடவை இந்த அட்டாக்க மட்டும் கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம யூஜி கிட்ட இவன மாதிரி ஒன்னும் இம்மார்டல் பவரும் இல்ல, இன்ஃபினிட்டி பவரும் இல்ல. அதனாலதான் ஆரம்பத்துல இருந்து பவர் யூஸ் பண்ணி கொஞ்சம் எம்பி குறைஞ்சு போனதுனால லைட்டா கொஞ்சம் தருமாறிக்கிட்டு இருக்க. சடனா என்ன யோசிச்சான்னு தெரியல, இதுக்குள்ள இருந்துகிட்டே நம்மளால எல் ஃபயர் யூஸ் பண்ண முடியும்னு வளைச்சு எல் ஃபயர் டெஸ்டினேஷன்ன்ற அந்த பவரை ரெண்டு பேருமே யூஸ் பண்றாங்க. ஏன்னா இந்த பைபிள் அப்படியே நம்ம யூஜியோட பவரை காப்பி அடிச்ச மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ அதனாலதான் ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இதே எல்லாத்தையும் பேரியருக்குள்ள இருக்கக்கூடிய ஃபாதரும் பார்த்துட்டு அடே அப்பா இந்த அளவுக்கான பவரா, நல்ல வேலை நான் குறுக்க போல போயிருந்தேன், என்ன பொறிச்ச கோழியா மாத்தி இருப்பானுங்க, நம்ம இங்க இருந்து வேடிக்கை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவருக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆனா அதை சொல்றதுக்கு வேண்டி இந்த பக்கம் நம்ம யூஜியோட நிலைமையா இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய சிட்டில இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையா இருந்தாலும் சரி ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்குது. அதனால என்ன பண்றது, நம்ம இவனை சமாளிச்சுக்கிட்டு அந்த பக்கம் இருக்கவங்களை நம்ம பாதுகாக்கணும்னு இவனுடைய பவரை தாக்கு பிடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் ஃபயர் பால் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க. இது எல்லாத்தையும் இந்த சேஜ் பைபிளையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா யூஜி இந்த உலகத்துல இருக்கவங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறான், இவன் அழிக்கணும்னு நினைக்கிறான். அதனால இங்க பாடுற தம்பி, நம்ம ரெண்டு பேருக்கிட்டயும் ஒரு அளவுக்கு ஒரே மாதிரி பவர் இருந்தாலும் ரெண்டு பேருமே டிஃபரெண்ட் ஆனவங்க. அதனால என்ன ஒன்னால எதுவுமே பண்ண முடியாதுடா, நான் செய்ய வேண்டியது இன்னைக்கு கண்டிப்பா செஞ்சே ஆகுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம யூஜியும் தன்னுடைய ஃபயர் பால் அட்டாக் வச்சுக்கிட்டு வரக்கூடிய மான்ஸ்டர்ஸ் கொடூரமா போட்டு தான் இருக்கிறான். ஆனா இருக்க எல்லா சிட்டிலயும் மான்ஸ்டர்ஸ் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குதுங்க. இதுக்கேற்ற மாதிரியே தான் இவனுடைய பவர் லெவலும் இருக்க ரொம்பவே கம்மியாகிட்டே இருக்குது. அதனால நான் இப்ப என்ன பண்றது, என்னால எதுவுமே சரியா பண்ண முடியலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ட்ரையா இவனுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லி இருந்திருப்பா. ஏன்னா மத்த சிட்டில இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆகுறாங்களாம். அதாவது நம்ம யூஜி தான் நம்மள வந்து காப்பாத்துவான், அவன் இருந்தாதான் நம்மளால தப்பிக்க முடியும்ல இவங்க நினைக்கல. அதுக்கு பதிலா யூஜி நம்மள ஒரு தடவை காப்பாத்திட்டான். அவனுக்காக வச்சு இந்த தடவை நம்ம சிட்டி நம்ம பாதுகாக்கணும்னு சிட்டில இருக்கிற எல்லாருமே அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆகுறாங்க. இதை பார்த்ததும் சரி ஓகே நல்லதுதான், இருந்தாலும் ஸ்லைம் நீ அவங்க கூட போ, எதுவா இருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்க சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய மத்த சிட்டில இருக்கக்கூடிய ஸ்லைம்ஸ்லாம் யூஜி இங்க இதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாருமே அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆகுறாங்க, அவங்களே இறங்கி களத்துல போராட போறாங்களான்ற மாதிரி சொல்லுவோம். உண்மையாவே என்னடா நடக்குதுன்னு பார்த்தா அங்கங்க இருக்கக்கூடிய அந்த கில்டு மாஸ்டர் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வெளியில வந்து நின்னுகிட்டு மக்களே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு வாழ்வா சாவான்ற போர்லாம் கிடையாது, ஜஸ்ட் லைக் தட் போர் தான், அதனால சிட்டி விட்டு வெளில போறோம், வரக்கூடியது அடிக்கிறோம் தாக்குறோம் தூக்குறோம் வந்துகிட்டே இருக்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்களை விட ஒருபடி மேல போய் இந்த சாப்பாடு சமைச்சு தர ஒரு தாத்தா இருப்பாரு இல்லையா, அவரு வந்து நின்னுகிட்டு இங்க பாருங்கப்பா, நீங்க மை மான்ஸ்டரை கொல்வீங்களோ என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, உங்களுக்கு கறி சாப்பாடு சமைச்சு வச்சிருப்பேன், சாப்பிடறதுக்கு எல்லாரும் டான்னு 6 மணிக்கெல்லாம் வந்துடுறீங்கன்ற மாதிரி சொல்லவும் இவனுக்கு எல்லாரும் இவர் சொல்றது கேட்டுட்டு தாத்தா நீங்க சமைச்சிருக்கீங்களா, அப்போலாம் சரி ஓகே, போறோம் அடிக்கிறோம் தூக்குறோம் தாக்குறோம், அதுக்கப்புறம் வந்து கறி ஒரு வெட்டுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இதே மாதிரி இன்னொரு சிட்டில இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பொண்ணுங்க அப்புறம் நம்ம பிளாக் ஸ்மித் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் நம்மளும் இறங்கி போராடுவோம்ப்பா, நம்மளால முடிஞ்சதை பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம யூஜி இன்னொரு பக்கத்துல பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இவனுக்கு ஒரு விஷயம் இப்பதான் ஞாபகம் வருது. ஏன்னா இவனுடைய
உலகத்துல இருக்கும்போது யாருடைய டீம் ஒர்க்கும் இல்லாம யாருக்குள்ளயும் சேராம தனியா தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ஏன் அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒர்க் பண்ணிட்டே இருப்பான். சப்போஸ் யாராச்சும் வந்து எங்க உங்களுக்கு அந்த ஒர்க்லாம் செஞ்ச நல்ல நாலேஜ் இருக்குல்ல, அந்த நாலேஜ்ல கொஞ்சம் எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்டா கூட சொல்லி தர மாட்டான். ஏன்னா இவனுக்கு பெருசா எப்பவுமே கூட்டத்து கூட மிங்கில் அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்பயுமே இனிய தனிமையை சந்தோஷமா ஜாலியா தனியா தான் இருப்பான். ஆனா இப்ப இந்த உலகத்துல மீட் பண்ண எல்லாருமே இவனுக்கு ஏதோ ஒரு வகையில ஃப்ரெண்டு மாதிரி மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவனையே எதிர்பார்த்துட்டு இருக்காம நம்மளால முடியும், அவன் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றதுக்காக வருவான்னு ஒரு சின்ன நம்பிக்கையோட சண்டை போட வேற ஆரம்பிக்கிறாங்களா. அது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் இவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அதனால எதுக்கு நம்ம இந்த இடத்துல தனியா கஷ்டப்படணும், நம்மளோட ஸ்பெல் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம ஸ்லைம்ஸ் மேல யூஸ் பண்ற மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலான்னு இவங்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெல் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணி எல்லாருக்கும் ஸ்டெமினா பூஸ்ட்ன்ற ஒரு பவரை கொடுக்கவும் எல்லாருமே முன்ன விட வேகமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இவங்களால இந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னு கூட நம்ப முடியல. இருந்தாலும் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாத்தையுமே போட்டு தள்ளணும்னா இந்த பவர் இப்போதைக்கு நமக்கு தேவை. அதனால இதெல்லாம் பத்தி கண்டுக்காதீங்க, எல்லாரும் போட்டு தள்ளுங்கன்னு ஒவ்வொரு சிட்டில இருக்கிறவங்களும் வளைச்சு வளைச்சு வரக்கூடிய மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கு. ஆனா இந்த பக்கம் நம்ம யூஜிக்கு இந்த சேஜ் பையில எப்படி கண்ட்ரோல் பண்றதுனே தெரியல. ஏன்னா இவன் யூஸ் பண்ணக்கூடிய அதே மேஜிக் தான் இவனும் யூஸ் பண்றான்றதுனால இவனால சரியா அட்டாக் பண்ண முடியாம இருக்குது இல்லையா. அதனால தான் இப்ப நான் என்ன பண்ணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஃபாதர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஏன்னா இவர்கிட்ட ஒரு ப்ராபசி புக் இருக்கும் இல்லையா, அந்த புக்ல எப்ப இந்த இடத்துல சூரிய கிரகணம் ஏற்படுதோ அந்த டைம்ல அமைதி திரும்பும்ன்ற மாதிரி ஒரு சின்ன வார்த்தையை போட்டு வந்திருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல நல்ல கொடூரமான சண்டை நடந்துட்டு இருக்கும் போது நடுவுல ஒரு சூரிய கிரகணம் ஒன்று நடந்துட்டு இருக்குது. அதனாலதான் யூஜி நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவனை நீ தடுக்கணும்னா கரெக்டா சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய அந்த செகண்ட்ல கரெக்டா நீ அவனை அட்டாக் பண்ணா போதும், அவனை ஈஸியா நம்ம தடுத்துலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். யூஜி இந்த விஷயத்தை கேட்டுட்டு ஓகே எனக்கு இப்ப என்ன பண்ணணும் புரிய வந்துடுச்சு. ஆனா அது கொஞ்சம் பவர் அதிகமா தேவைப்படுது. ஸ்லைம் உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்கன்ற மாதிரி கேட்க இது உங்க ட்ரையர் ஆல்ரெடி இவனுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்த போர்ஷன் கொடுக்குதுங்க. அதாவது ஒன்ஸ் குடிச்சா இவனுடைய பவர் ரெக்கவர் ஆகும் இல்லையா, அந்த போர்ஷனை தான் கொடுத்தது. இவன் எடுத்து குடிச்சு பார்க்க உண்மையாவே ட்ரையர் சொன்ன மாதிரி இவனுடைய பவர் எல்லாம் திரும்ப வந்துருச்சு. அதனால சரி ஓகே இதை வச்சு இவனை அட்டாக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இவனும் ஜம்பிங் பூஸ்ட் யூஸ் பண்ணி மேல வர இந்த பைபிளை பார்த்துட்டு சரி ஓகே சரி உங்ககிட்ட கடைசி ஒரு வார்த்தை கேட்கறேன், நீ எதுக்காக இந்த மக்கள் எல்லாரையும் காப்பாத்துன்னு நினைக்கிறன்ற மாதிரி கேட்கவும் யூஜிக்கு என்ன பதில் சொல்றதே தெரியல, அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்கிறான். அதனால இவனுடைய அமைதியை பார்த்த உடனே பாத்தியா இந்த மக்களை எதுக்கு காப்பாத்துறன்னு கூட தெரியாம நீ காப்பாத்திக்கிட்டு இருக்க, இதுதான் ஒன்ன மாதிரி என்ன மாதிரி இந்த உலகத்துக்கு சமன் பண்ணி வரவங்க பண்ணக்கூடிய தப்பே. அதனால மறுக்கா உன்கிட்ட கேட்கிறேன், நீ என் கூட சேர்ந்துடுறியா இல்ல இந்த இடத்துல சாக்க போறியான்ற மாதிரி கேட்க யூஜியும் நான் இவங்க கூட சேர போறது இல்லதான், இருந்தாலும் பழசெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, எனக்காக நிறைய பேர் இந்த இடத்துல இருக்காங்க. அதனால இவங்களை காப்பாத்துறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு ரீசனும் தேவைப்படாது. அதனால இந்த பைக்குள்ள கூட நம்ம சேரக்கூடாதுன்னு அடுத்த செகண்டே கேப்பார், இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு ரீசன் இல்லதான், இருந்தாலும் இவங்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் கடுப்பாயிட்டு டேய் உனக்கு 1000 வாட்டி சொன்னாலும் புரியாதா, சரி ஓகே நான் யாருன்றதை இப்ப முழுசா காட்டுறேன்னு இவன் திரும்ப எல்ஃபயர் டெஸ்டினேஷன் யூஸ் பண்றான். ஆனா இந்த தடவை சால்வேஷன் எல்ஃபயர் டெஸ்டினேஷன்ன்ற ஒரு பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க யூஜியும் வாடா ஒரு கை பாத்துடலாம்னு சொல்லிட்டு இவனுடைய பவரை யூஸ் பண்ணி மறுபடியும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனா ரெண்டு பேருக்குமே பெருசா எந்த ஒரு அடி விட மாட்டேங்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம யூஜிக்கு இவன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு லெஜெண்டரி அட்டாக் ஞாபகம் வந்திருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இவன் டிராகனை பார்க்கும்போது ஒரு அட்டாக் டிஃபென்ஸ் ஸ்ட்ரைக்னு யூஸ் பண்ணா இல்லையா, அந்த பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம்னு பாக்குறான். ஆனா என்ன இதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா இது இவனால ஒரு தடவை தான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண முடியும். அதனாலதான் சரி ஓகே இது ஒரு தடவை வந்தாலும் சரி இல்ல பல தடவை வந்தாலும் சரி இப்போதைக்கு இதுதான் நம்மள்ட்ட இருக்குன்னு இவனுடைய டிஃபென்ஸ் ஸ்ட்ரைக் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணவும் இந்த பைபிளுக்கு கொடூரமான அடி விடுது. அது மட்டும் இல்லாம நம்ம யூஜியோட அந்த மானிட்டர் இருக்கு இல்லையா, அந்த மானிட்டர்ல ஒரு 30 செகண்ட் மட்டும் காட்டிட்டு இருக்குது. என்னடான்னு பார்த்தா இவன் ரீசெண்ட் டேஸ் எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ் போட்டு தள்ளுறது அதை பண்றது இது பண்றது பவர் லெவல் அதிகமாக்கிட்டதுனால இந்த டிஃபென்ஸ் ஸ்ட்ரைக் இப்போதைக்கு இவனால 30 செகண்டுக்கு ஒரு தடவை யூஸ் பண்ண முடியுன்ற அளவுக்கு ஒரு பவர் கிடைச்சிருச்சு. அதனால இதை பார்த்த உடனே ஆஹா இது போதுமே இதை வச்சு இவனை சமாளிச்சிடலாமேன்னு ஒவ்வொரு 30 செகண்டுக்கும் டிஃபென்ஸ் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணி கொடூரமான அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஃபாதரும் பார்த்துட்டு இந்த பவர் எப்படி இவங்கிட்ட வந்துச்சு, இது கடவுள்கிட்ட இருக்க பவர், இது இவங்கிட்ட இருக்குதுன்னா இவன் சாதாரணமா இந்த உலகத்துக்கு சமனாகி வந்தவனா மட்டும் இருக்க முடியாது, கண்டிப்பா இவங்கிட்ட ஏதோ வேற லெவல் பவர் இருக்குதுன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம யூஜியும் ரொம்ப நேரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கமே, இந்த பைபிளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு பார்த்தா இந்த பைபிள்ல தடுபடி அப்படி நிறுந்துகிட்டு தான் இருக்கிறான். ஏன்னா இவன் ஒரு ரெசரட்டான ஒரு ஆன்மாவா இருந்தாலும் இவனுக்குள்ளயும் பவர் அதிகமா இருக்குது இல்லையா, போன நாளைக்கு கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி லுக்கு விட்டுட்டு இருக்க. நம்ம யூஜியும் ஓ அப்படியா சரி ஓகே அதுக்கு முன்னாடி நான் உனக்கு கொன்னுறேன்னு இவங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த லெஜெண்டரி வெப்பன் கத்தியாச வெளியில எடுத்துட்டான். இதை பார்த்ததும் இந்த பைபிளையும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். ஏன்னா கத்தியாஸ் தான் இவனுக்கு வீக்னஸ் ஆட்டுக்கு. அதனால இதை பார்த்துட்டு என்கிட்ட நீ வரவே கூடாது, உனக்கு எப்படியாச்சும் தூரமா கொண்டு போன என்னோட பவர் அதிகமாகணும்னு இவன் தனக்குனே இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்ற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்க. யூஜி அதுக்குள்ள இவன் என்ன பவர் யூஸ் பண்ண போறான்றதை கண்டுபிடிச்சு சரி ஓகே இவனுக்கு கீழே வச்சு அட்டாக் பண்ண கூடாது, அந்த இடத்துல கொண்டு போய் பறக்க விட்டு அவன் அடிக்கணும்னு இவன் இந்த கிராமத்தையே சீல் பண்றதுக்காக ஒரு புது மேஜிக்கல் பேரியர் யூஸ் பண்ணா இல்லையா, அந்த பேரியரையும் இன்னும் எக்ஸ்ட்ரா சில பேரியர்ஸ் யூஸ் பண்ணி இவனை லாக் பண்ணி அப்படியே அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக யூஜிமே இந்த பேரியருக்குள்ளவே வந்துட்டான். ஏன்னா இந்த பேரியருக்குள்ள இருந்து இவனை போட்டு தள்ளனா மட்டும் தான் இவனை போட்டு தள்ள முடியும்ன்ற விஷயம் இப்ப யூஜிக்கு தெரிய வந்துருச்சு. அதனாலதான் மௌனை வாடா இன்னைக்கு ஒரு கை பாத்துடலான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இந்த பைபிளையும் என்ன கொண்டினா நீ இடத்துல சேர்ந்து செத்து போயிடுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா இது யூஜி உடைய இடம் இல்லையா, அதனால ஏன் இடத்துல இருக்கும்போது என்ன தவிர வேற யாராலையும் தப்பிக்க முடியாதுன்னு கரெக்டா அந்த சூரிய கிரகணம் ஏற்படவும் இவனு செம வேகமா ஓடி வந்து ஜம்ப் பண்ணி ஒரு சொருக யூஜி கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிவைன் பவர் எல்லாமே இந்த கெத்தியாஸ் மூலியமா இந்த பைபிளுடைய உடம்புக்குள்ள போயிட்டு இவனை சில்லி சில்லியா நொறுக்கிடுச்சு. ஏன்
இவன் இப்படி சில்லு சில்லியா நொறுங்கி போனதுனால இவனால உருவாக்கப்பட்ட அந்த மேஜிக்கல் மேகங்கள் அப்புறம் இவனுடைய பவர் லெவல் எல்லாமே இந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போக கீழே இருக்கக்கூடிய ஃபாதர்ஸும் ஸ்லைம்ஸும் ஐயோ நம்ம யூஜிக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உள்ள அவ்வளவு பெரிய வெடிப்பு ஏற்பட்டுச்சு இல்லையா, அதனாலதான் யூஜி இருக்கையா மண்டையா போட்டியான்ற பேர் கத்திக்கிட்டு இருக்க. இவனுக்கு பெருசா எதுவும் ஆகல, இவனுடைய பவர் லெவல் மட்டும் ரொம்பவே குறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா கெட்டியாஸ்ல இவனுடைய ஃபுல் பவர் கொடுத்து அட்டாக் பண்ணா இல்லையா, அதனாலதான் பவர் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிடுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஃபாதர் போய் இங்க இருக்கக்கூடிய அந்த டிவைன் கார்டு கிட்ட முட்டி போட்டுக்கிட்டு கடவுளே உங்களுடைய அனுகிரகங்கள் என்னன்றது நான் பாத்துட்டேன், உங்களுடைய பவர் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்றது நான் பாத்துட்டேன். ஏன்னா யூஜியோட உருவத்துல உங்களை நான் இன்னைக்கு பார்த்தேன், அதனால யூஜி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் இந்த உலகத்தை கண்டிப்பா காப்பாத்துவான். அதுக்கு நீங்க அவன் கூட எப்பயுமே இருங்க, நானும் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்றேன். ஆனா என்ன அவன் நம்ம கூட தான் இருக்க மாட்டான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. என்னடா பார்த்தா எப்பயும் போல யூஜி இந்த சிட்டி விட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த சிட்டில இவனுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்ல, இங்க இருக்குன்னா இருக்கலாம், இருந்தாலும் இந்த இடத்த விட்டு கிளம்புறான் இல்லையா, அதனால ஸ்லைம்ஸ் ஏன்பா இங்க இருந்து நம்ம கிளம்பிட்டோன்ற பேர் கேட்க இப்பதான் இவன் கண்டுபிடிச்சு இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா அந்த ப்ளூ சால்வேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒன்னும் சாதாரண டீம் கிடையாது, எக்கச்சக்க பேர் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டீம். அந்த டீம்ல இருக்கிறவங்க இன்னும் அந்த சிட்டில தான் இருக்காங்களாட்டுக்கு. அதனாலதான் நம்ம தேவையில்லாம இங்க இருந்த ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அதனால இப்போதைக்கு நம்ம புது சிட்டி நோக்கி போவோம், ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த ப்ளூ சால்வேஷன் சேர்ந்தவனுங்க உட்கார்ந்துகிட்டு சில விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கானுங்க. என்னன்னா வால்டர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரல இல்லையா, அதனாலதான் வால்டர் இறந்து போயிட்டான் நாட்டுக்கு. இப்போதைக்கு அவனுடைய இடத்துல நம்ம வேற ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த பிளாக் டிராகன் இன்னும் உயிரோட தான் இருக்குது, அந்த டிராகனை கொன்னாதான் நம்மளால இந்த உலகத்துல ஏதாவது ஒரு பியூரிஃபிகேஷன் பண்ண முடியும். அதனால சீக்கிரமா நம்ம வால்டருடைய இடத்துக்கு ஒருத்தனை கொண்டு வந்துட்டு ப்ளூ சால்வேஷன் இந்த உலகம் முழுக்க பார்க்கணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த விஷயத்துல அதிகம் ஆல்ரெடி நம்ம யூஜி ஸ்லைம் மூலியமா கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனா என்ன இப்படி இவன் கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கும் போதே இவன் அட்டாக் பண்றதுக்காக இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பீஸ்ட் ஒன்று வந்திருக்கும். இருந்தாலும் இது தனியாலாம் வரல, இது கூட சேர்ந்து இன்னும் ஒரு 10-15 பீஸ்ட் கொண்டுட்டு வந்திருக்காட்டுக்கு. அதனால இதை பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகே நம்மளுக்கு சூப்பரான சாப்பாடு சிக்கிடுச்சுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் இவன் இப்போ ஒரு புது சிட்டிக்கு வந்திருக்கான். ஏன் இந்த சிட்டில இருக்கக்கூடிய ரிக்வெஸ்ட் அந்த புலியை அடிச்சு கொல்லணுன்ற அந்த ரிக்வெஸ்டையும் முடிச்சு கூடவே கூட்டிட்டு வந்திருக்கிறதுனால இந்த பொண்ணு பார்த்துட்டு என்னப்பா உன்னுடைய பார்ட்டியில் இருக்கிறவங்க எங்கன்ற மாதிரி கேட்கவும் இவன் நான் பார்ட்டி கூட எல்லாம் சேர்ந்து சண்டை போட மாட்டாங்க, தனியா சண்டை போடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த பொண்ணு கதறி கதறி எழுதிட்டு இருக்கா. ஏன்னா இப்ப நம்ம யூஜி கொண்டுட்டு வந்திருக்கக்கூடிய இந்த பீஸ்ட் இருக்கு இல்லையா, இது ஒரு 2 டீம் போய் சேர்ந்து அட்டாக் பண்ணா மட்டும் தான் அட்டாக் பண்ண முடியும், தனியா ஒரு டீம் போனாங்கன்னா கண்டிப்பா அவங்க இறந்துருவாங்க. அதனால இந்த பையன் இந்த பீஸ்ட் கொல்றதுக்காக தன்னுடைய டீமை பறி கொடுத்துட்டான்ட்டு மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கானு. எப்பா நீ இதுக்கும் கவலைப்படாத, நாங்க இருக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோன்ற பேர் கதறிக்கிட்டு இருக்கப்போ இவன் ஏங்க நாங்க சொல்றது புரியலையா, இது நான் தாங்க தனியா தாங்க போட்டுதல்ன்ற பேர் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இதை கேட்டுட்டு இந்த பொண்ணால சுத்தமா நம்ப முடியல. அதனால எதுக்கு நான் போய் கில்டு மாஸ்டர் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் கில்டு மாஸ்டர் கூட்டிட்டு வருவோம். இவங்களை செக் பண்ணி பார்த்துட்டு இவன் சொல்றது உண்மைதான், ஏன்னா இதோட உடம்புல எந்த ஒரு கத்தியோட மார்க்கும் இல்ல, வேற ஏதோ மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணதுக்கான தடையும் இல்ல, ஜஸ்ட் ஒரு ஃபயர் மேஜிக் வச்சு தான் அட்டாக் பண்ணியிருக்கான். இருந்தாலும் இவனால மட்டும் எப்படி இதை பண்ணிருக்க முடியும், உன்னுடைய பவர் லெவல் என்னப்பா நீ யார் பண்ற மாதிரி கேட்க நான் ஜஸ்ட் சாதாரண ஒரு டேமருங்கன்ற மாதிரி சொல்லவும் இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா ஒரு டேமர் பவர்ஃபுல்லானவன் கூட ஸ்லைம்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு கிடைச்ச ரூமர் படி இவன் தான் காடோடைய மறு அவதாரம். அதனாலதான் இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டு எங்களுடைய ரூமர்ஸ் படி கடவுள் எங்களுடைய சிட்டிக்கு வந்துட்டாரு, இதுக்கப்புறம் எங்க சிட்டில இருக்கக்கூடிய எல்லா ஆபத்தையும் போக்க போறாரு, யூஜி வாழ்க்கை வாழ்க்கை என்ற பேர் கத்திக்கிட்டு இருக்க. இது எல்லாமே அந்த ஃபாதரோட வேலைதான்ன்றது இவருக்கு தெரிய வந்துருச்சு. அதனாலதான் யோ ஃபாதர் என்னை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது நினைச்சிட்டு இருந்தா என்னை பத்தி ரூமரா சொல்லிட்டு எல்லா ஊர்லயும் என்னை பத்தி பரப்பி விட்டுட்டு போயிட்டு இருக்க, நீ மட்டும் என் கையில சிக்கியா அப்புறம் இருக்கியா உனக்குன்ற மாதிரி இவன் பாத்துக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த புது சிட்டியை காட்டி இந்த எபிசோட முடிச்சு இந்த சீசன் இனிமே முடிக்கிறாங்க. சோ கைஸ் இதனால நம்ம பார்த்த இந்த இசக்காய் லைஃப் அனிமேன்றது கொஞ்சம் போரிங்கா சட்டில்டா அப்படியே மூவ் ஆனதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இப்படியும் சில ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது, இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குதுன்றத உங்களுக்கு பிரசன்ட் பண்ணணுன்றதுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு உள்ள ஸ்கிரிப்டை எந்த அளவுக்கு மாத்த முடியுமோ அந்த அளவுக்கு மாத்தி ஒரு மாதிரி வித்தியாசமா கொடுத்தேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் ஷேரையும் போட்டு விட்டுட்டு உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய இந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை தரமான இன்னொரு அனிமையோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து வெளியே வருவது உங்கள் நான்.